team வாங்க. Bad house. எப்படி தெரியுறாங்க யூடியூபர்ல வந்து பெஸ்ட் ரெவென்யூ ஜென்ரேஷன். இப்போ எல்லாரும் வீடியோஸ் பண்ணாங்க, எல்லாமே பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகுது. பெஸ்ட் ரெவென்யூ, ஹையஸ்ட் ரெவென்யூ கன்வெர்ட்டர் வந்து கோல்டன் ஃபேஸஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், அடுத்ததாக கனி இவங்க வந்து செகண்ட் பெஸ்ட்டு ரெவென்யூ ஜென்ரேஷன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய தூண் பலம். இவங்க ஒரு டீம் ஸ்டார்டிங்லேருந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸாக இருக்கும் போதுலேருந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். Yes. அடுத்ததாக சப்போர்ட்டிங் Guna's dreams. Yes. பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா இவங்க தான் மெயின். அதனால இவங்க எல்லாம் வந்து ஃபியூச்சர் சன் டிவி மாதிரி. இப்போ சன் டிவி இதுல எல்லாம் கொடுக்கறத விட இதுல எல்லாம் தான் கொடுக்குற ப்ரமோஷன் அதிகமாகுது. கண்டிப்பாக. ஸோ அனைவருக்கும் சேர்ந்து ஒரு கைகளை தட்டலாம் நல்லா உங்களுக்கு. எஸ், ஓகே. ரொம்ப நேரமா கடைக்காக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேயே நம்ம நம்பர் 1 ஷோரூம் பிரான்ச்சாக வர்றாங்க. நல்லா எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்தையும். இன்னொன்று வந்து நான் இந்த டைமில் சொல்லணும்னு ஆசை கண்டே பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நேரில் வந்து கொடுத்தாங்க. அவங்க நேரில் வரணும்னு அவசியம் இல்லை, மேனேஜருக்கு கூட கொடுத்துருக்கலாம். வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சப்போ நீங்கள்லாம் தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் உங்கள் ரீட்டைலர்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி. அதனால குலதெய்வத்தை நேரில் பார்த்து நாங்கள் இன்விடேஷன் கொடுக்கணும் எங்கள் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து நேரில் வந்து எங்கள் குலதெய்வத்தை மீட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப லக்கி. குலதெய்வம் உங்களோட கடைக்கே வந்து உங்களோட ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலதெய்வம் மாதிரி. நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் எவ்வளோ இருந்தாலும் குலதெய்வம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் நம்ம ஒரு குலதெய்வமாக நினச்சி, அது எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது இல்லையா? நம்ம ஒரு ரீட்டைலர்ஸாக பிஸ்னஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் படியேறி வந்து நம்மளுக்கு அவங்களா Mix the beat. Mix. சாருக்கு பிடிக்காத கலர்னு ஒன்று இருக்கும், அது என்ன கலர் மேம்? கலர்னு அப்படி எதுவும் இல்லை, மோஸ்ட்லி பிளாக் யூஸ் பண்ணுவாரு. நேற்றே பார்த்துருவோம் மேட்ச்சில், கடைக்கு எல்லாமே தெரியும். ரிசர்வ் ஷாட்டில் அடிச்சார், 1 ஷாட்டில் அடிச்சார் மேம். சரி, ஓகே. சாருக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு நல்ல பாட்டுனா சாருக்கு பிடிச்ச பாட்டு எது மேம்? ஜீன்ஸ் படம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே. ஜீன்ஸ் படத்தில் அன்பே கருப்பு அந்த பாட்டு இனிமேல் போட்டுடலாம்டா. சரி, ஓகே. எல்லாருக்கும் தேங்க்யூ. இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ இதே மாதிரி அடுத்த வருஷம் 2-3 பிரான்ச்சில், அதாவது ஒரு ஃப்ளோருக்கு 50 பேர் இருந்தோம் சார், எங்களுக்கு கஸ்டமர் அட்டன் பண்ண ஆளே பத்தலை, 50 பேர் இருக்கும், எங்களுக்கு இன்னும் ஆள் பத்தலை, இன்னும் ஆள் எடுத்து போகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு க்ரௌடு வர மாதிரி நம்ம எஃபெக்ட் போடுவோம். 2-3 பிரான்ச்சில் இன்னைக்கு 3 பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இந்த 3 பேரும் ஒரு பிரான்ச்சில் இருக்கிற மாதிரி அடுத்த 10வது வருஷம் ஆண்டுனால 3-4 கடையை ஓப்பன் பண்ணி எல்லாம் நல்ல பிரான்ச் சந்தோஷமா இருப்போம். நன்றி, வணக்கம். சென்னை டீம்,
வெஸ்ட் மும்பை டீம். அதில் வந்து எல்லாரும் வாங்க. சிஎஸ்கே டீம். கப்பு முக்கியம் ரன்னர் வந்து மும்பை இந்தியன்ஸ். வந்து ஆக்சுவலாக வந்து நான் 4 மேட்ச் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் 5ன்னு ஒன்று விளையாண்டாங்க. மொத்தமாக ஃப்ரெண்ட்லி மேட்சோடு சேர்த்தும் போது மும்பை வந்து மும்பை 3 விக்கெட் பிடிச்சிருக்கு. முடிங்க.